வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 30,000 இலங்கை யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு விண்ணப்பிக்குமாறு ஜனாதிபதி அறிவிப்பு. இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் வெகு விரைவில் நடைபெறும் என ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவிப்பு. நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை குறைப்பு. முடிந்தால் டிரான் அரசை கைது செய்யுங்கள், அரசுக்கு சவால் விடுத்த ஹிருணிகா. அனைத்து நாடுகளுக்கும் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சேவையில் 30,000 இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். விண்ணப்பியுங்கள், நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புத்தள நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அரசு வேலைகளுக்கு இப்போது நிறைய செய்தித்தாள்களில் விளம்பரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பியுங்கள், நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம். நாங்கள் 30,000 புதிய திறமையான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துகின்றோம். பணம் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளது. அஸ்விசும கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவை எதுவுமே கிடைக்காமல் 8 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக 5,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதியை சதோச ஊடாக 2,500 ரூபாவிற்கு வழங்குகின்றோம். மேலும் அஸ்விசும பெறாதோர் குழு உள்ளது. அவர்களுக்கு தகுதியிருந்தும் அவை கிடைப்பதில்லை. நாங்கள் விண்ணப்பங்களை கோரியுள்ளோம். இப்போது ஜூன் மாதத்தில் தேர்வு செய்யும் சபையூடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 லட்சம் குடும்பங்களுக்கு புதிதாக அஸ்விசும கொடுப்பனவை வசதியை வழங்க நடவடிக்கை மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் வெகு விரைவில் நடைபெறவுள்ளது என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தின் அனைத்து விசைப்படகு சங்க செயலாளர் சகாயம் தலைமையிலான இந்திய மீனவ பிரதிநிதிகள் குழு நேற்றைய தினம் அமைச்சரை யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தில் வைத்து சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊரக அறிக்கையிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் என்பதை இந்திய மீனவர்கள் உணர்ந்தனர் என்பதை அறிய முடிந்தது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கும் இது தொடர்பில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டது. இதற்கமைய அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் எனவும் அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டார். பாணந்துறை துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு 830 மில்லியன் ரூபாய் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஹோமாகம பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்னர் மின் கட்டணங்கள் அதிகரிப்பதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இழப்பை ஈடு செய்ய முயற்சிக்கும். இது குரங்கின் பிரச்சினை இல்லை. எவ்வளவு இழப்பு? 830 மில்லியன். பிறகு இதற்கு யார் பணம் செலுத்தப் போகிறார்கள்? நினைவில் கொள்ளுங்கள், இந்த இழப்பை நாம் செலுத்த வேண்டியிருக்கும். மே 6ஆம் திகதிக்கு பிறகு மின்சார கட்டணத்தை அதிகரித்து இந்த இழப்பை ஈடுகட்டப் போகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் டிரான் அரசை முடிந்தால் கைது செய்யுமாறு கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்பொழுது மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏப்ரல் 21ஆம் திகதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களது பெயர்கள் வெளியிடப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆனால் நாம் அவற்றை நம்புவதற்கு தயாராக இல்லை. முடிந்தால் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டிரான் அரசை கைது செய்யுமாறு அரசாங்கத்திற்கு
சவால் விடுக்கின்றேன். நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்புபவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். அந்த வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் தாம் ஆட்சி அமைத்தால் அர்ஜுன் மகேந்திரனின் காதுகளை பிடித்து இழுத்து வருவோம் என கூறிய தேசிய மக்கள் சக்தி இன்று அது தொடர்பில் எதுவுமே பேசுவதில்லை. இன்று பாரியளவில் அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர் மேலும் கூறியுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் பால் தேநீரின் விலையை 10 ரூபாயால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவு விடுதிகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பால்மா விலை அதிகரிப்பு காரணமாக பால் தேநீரின் விலை அதிக தீர்மானிக்க தெரிவித்துள்ளது. இன்று முதல் பால்மாவின் விலையை 4.7% அதிகரிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் தீர்மானித்தனர். அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட 400 கிராம் பால்மாவின் விலை 50 ரூபாயால் அதிகரிக்கவுள்ளது. இதனால் பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான அரசு பாடசாலைகள் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. முதலாம் பாடசாலை தவணையின் முதலாம் கட்டம் கடந்த 14ஆம் தேதி முடிவடைந்தது. எவ்வாறாயினும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது. இதற்கிடையில் இந்த நாட்களில் குழந்தைகளிடையே சின்னம்மை நோய் பரவுவது குறித்து பெற்றோர்கள் கவனம் செலுத்தும் சுகாதார பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தை நோய் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பிரேரா குறிப்பிடுகையில் அத்தகைய நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இருந்தால் அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த நாட்களில் நிலவும் அதிக வெப்பநிலையுடன் தண்ணீர் பருகுவது மிகவும் முக்கியம் என விசேட வைத்திய நிபுணர் வைத்திய தீபால் பிரேரா மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் தற்போது நிலவும் வெப்பமான வானிலையால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் மேல் வடக்கு மற்றும் வடமத்திய சப்ரகும தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும். அதற்கமைய குறித்த பகுதிகளில் 39 பாகை செல்சியஸ் முதல் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் லேசான ஆடைகளை அணியுமாறும் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 309 ரூபாயாக இருந்த ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய விலை 299 ரூபாயாகும். 95 ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 10 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 361 ரூபாயாகும். மற்ற விலைகள் மாற்றமில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் ஓட்டோ டீசல், சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளை மாற்றமின்றி தொடர தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் ரேக்கிங் என்ற போர்வையில் நடக்கும் வன்முறைக்கு தீர்வு வேண்டும் என ரஜீவன் எம்பி துணைவேந்தருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவர் மீது சிரேஷ்ட மாணவர்கள் தலைக்கவசத்தால் தாக்கி சித்திரவதை செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மாணவன் கேட்கும் திறனை இழந்துள்ளார். இது மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து உரிய தரப்பு மீது கேள்விகளை எழுப்புகின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கடிதம் எழுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இவ்வாறான நாகரிகமற்ற செயல் தண்டிக்கப்பட வேண்டும். சக மாணவரை உடல் ரீதியாகவும் மனதளவிலும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இந்த பயங்கரமான கலாச்சாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். மாணவர் மீது நடக்கும் எந்தவொரு வன்முறையையும் தடுக்க உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உரிய அதிகாரிகள் உடனடியாக விசாரித்து குற்றவாளிகளை தக்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மாணவர்களை சித்திரவதை செய்யும் மரபு இனி எதுவும் நடக்கக்கூடாது. சக மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இந்த கீழ்த்தனமான செயல்களை ஒழிக்க தேவையான கடுமையான சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
அனைத்து உலக நாடுகளின் பொருட்கள் மீதான இறக்குமதிக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் தங்கள் நாட்டின் பொருட்களுக்கு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பிற நாடுகளின் பொருட்களுக்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் விதிக்கும் அதே அளவுக்கு நாளை முதல் வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். இதனை அடுத்து இது தொடர்பாக உலக நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இதனிடையே டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பால் நியாயமற்ற வகையில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் 10 முதல் 15 நாடுகளுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படும் என தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி டிரம்ப் செய்தியாளர்களிடம் கூறும்போது அனைத்து உலக நாடுகளின் பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என தெரிவித்துள்ளார்.